ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் வீட்டு முன்னாடி நிற்கிற செடி தான். இது வந்து ஒயிட் கலரில் இருக்கணும் பூன்னு சொல்லிட்டு வாஸ்து பார்த்து இந்த செடி வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் இந்த டைம் தான் என்னென்னு தெரியல, பிங்க் கலரில் பூ பூத்துருக்கு. 2-3 டைம் இதுக்கு முன்னாடி பூத்துருக்கு. அப்போது ஒயிட் கலரில் தான் பூத்துருந்துச்சு. இந்த டைமில் தான் பிங்க் கலரில் பூத்துருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதேமாதிரி மொட்டுமே பிங்க் கலரில் தான் இருக்குது. ஒரே செடியில் இந்த மாதிரி 2 பூ வருமாங்கிறது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. பாருங்கள், இது எங்கள் வீட்டில் உள்ள கனகாமரம். இதுவுமே டிஃப்ரெண்ட் கலரில் தான் இருக்கும். டார்க் ரெட் கலரில் இருக்கும். நம்ம நார்மலாக இருக்கிற கனகாமரம் வந்து கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து டார்க் ரெட் கலரில் இருக்கும். ஆனால் சீக்கிரமாகவே வாடிடும். நம்ம நார்மலாக வைக்கிற கனகாமரம் வந்து ரொம்ப நேரம் வாடாமல் அழகாக அப்படியே இருக்கும். இது வந்து நம்ம தலையில் வச்ச உடனே வாடிடும். பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த கனகாம்பரம் வந்து நார்மல் செடி தான். இது வந்து கொஞ்சம் லீஃப் வந்து கொஞ்சம் வளர்த்தியாக இருந்தால் நீளமாக அப்படி தெரியும். அந்த நம்ம ரெட் கலரில் இருக்கிற கனகாம்பரம் வந்து லீஃப் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதேமாதிரி செடியுமே ரொம்ப சின்ன சின்ன செடியாக தான் இருக்கும். பாருங்கள், அந்த லீஃப்க்கும் இந்த லீஃப்க்கும் வித்தியாசம் தெரியும். அது வந்து மிளகா செடியில் இருக்கும்ல லீஃப், அந்த மாதிரி வளர்த்தியாக இருக்கும் நீளமாக. இது வந்து ரொம்ப குட்டி குட்டி லீஃபாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.